கேஸுக்கு உயிர் கொடுத்துட்டாரு. சீமா நிகழ்ச்சியில் இது தந்தி டிவியில் நடந்தது மக்கள் மூலம் 2013 டிசம்பர் மாதம். அதில் நான் இவர் ஒரு தடவை திருச்சி வேலுச்சாமி அண்ணன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டேன். அதுக்காக இப்போ நான் ரொம்ப வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், அசிங்கப்படுறேன், கேவலப்படுறேன். ரொம்ப அண்ணன் ரொம்ப கசிவாக இந்த ஆளை போய் அண்ணன் சொல்லிட்டேன். ரைட், அது கிடக்கட்டும். 3 போய் சொல்லியிருக்காரு அவருடைய பேட்டி. ஒரு நண்பர் திருச்சி வேலுச்சாமி முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சியில் பேசினதா அப்படின்னு சொல்லி 35 நிமிஷம் வீடியோ ஒன்று என் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவர் ஏகாலேவன். அதில் சீமாலாம் இருந்திருக்காங்க, தமிழ் போராளிகள்லாம் இருந்திருக்காங்க. அதில் போய் இவர் கலந்துக்கிறாரு. ஒன்னே முரண், அவங்க எல்லாம் பேரவாதிகள். இந்த நாட்டில் தமிழ்னு பேசி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடெல்லாம் இலங்கையில் கொண்டது போதாது, இங்கே எவனாவது காசு கொடுப்பா, இங்கே 4 பேரை கொண்டுகிட்டு இருக்கலாங்கிற நினைப்பில் இருக்கவனுங்க. தமிழ்நாடு வராது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இவர் போய் பேசுறாரு. இவர் கேட்டால் காங்கிரஸ்காரருங்கிறாரு, நேரு பிரானுங்கிறாரு, காந்தி மகானுங்கிறாரு. யார்கிட்ட போய் கலந்துக்கிறாரு? சீமான் கூட போய் பேசுறாரு. சீமான் ஆளுங்கள்லாம் பிரிவினவாதிகள். எனக்கு தெரியுது, ஊருக்கே தெரியுது, இவருக்கு தெரியாதா? ஒரு காங்கிரஸ்காரங்க போய் இது போலி காங்கிரஸுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவர் ஒரு போலீஸ் காங்கிரஸ்காரர் தான். அதனால ரெண்டாவது நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன். சீமா நிகழ்ச்சிக்கு நான் வர முடியாது. ஏன்னா சசி பெருமாள் உண்ணாவிரதம் இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வந்தார் சீமான். என்கிட்ட நான் அப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வாந்தி பேர் சொன்னா வாந்தி வரும் அப்படின்ட்டாரு. மார்ச் மாதம் நினைக்கிறாரு. அப்படி வாந்தி வரணும்னா நான் எல்லாரும் ஓன்னு கத்தினாங்க, ஓடி போயிட்டாரு. அப்போ திருச்சி இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிடும் போது மக்கள் நான் வர முடியாதுங்க, அவன் காந்தி பேர் சொன்னா வாந்தி வரும்னு சொல்றான், அவன் நிகழ்ச்சிக்கு நான் வர முடியாது அப்படின்னு. திருச்சி வேலுச்சாமி தான் ரொம்ப கட்டாயப்படுத்தி இல்ல போட்டா நீங்க வந்தா தான் முழுமையா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்க கண்டிப்பா சரி ராஜீவ்காந்தி கேஸ் எப்படியா எத்தனை திட்டம் தெரியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல. நான் போனேன், அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு தான் அவர் பேசுறாரு. இப்போ திருச்சி வேலுச்சாமி 3 போய் மிகப்பெரிய போய் சொல்லியிருக்காரு. சின்ன சாந்தானுங்கிறவன் அப்பாவியா அவர் வேலை தேடி வந்தாரா, அப்பாவியா தேடினாரா, இறங்கினாரா சாந்தன் பாஸ்போர்ட்டோட. ஐஏஎஸ் போலீஸ் பிடிச்சிதான் விசாரிச்சு எங்கிட்ட கொடுத்தாங்களாம். அவர் ஒரு 15 டெலிபோன் நம்பர் வச்சிருந்தாரா, வேலை தேடி வந்தாரா அப்படின்னு கதை விடுறாரு. அதெல்லாம் கிடையாது. பத்தனபா கொலை வழக்குக்கு முக்கியமான காரணம் இவன் தான். அவங்களுக்கு போட்டு கொடுத்தது EPRL கார மாதிரி அவங்க கூட பழகி விடுதலை புலிகளுக்கு போட்டு கொடுத்தது சின்ன சாந்தன். அந்த வழக்கையை அவன் பிடிச்சிருக்கணும், நம்ம போலீஸ் பிடிக்கல. ராஜீவ்காந்தி கேஸ்ல அவருக்கு தெரியும், சம்பந்தம் உண்டு, கண்டிப்பா உண்டு. அவரை உயிரோடு எப்படி பிடிக்கிறாங்கன்னா, தூங்கிட்டு இருந்தார். அவரு சைனடு குப்பியை கழட்டி தலானி கடியில் வச்சிருந்தாரு. சிபிஐ அதிகாரிக்கு மேல விழுந்து அமுக்கி அவனை தற்கொலை பண்ண விடாம பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ராஜீவ்காந்தியை கொண்டுட்டு ஒரு ஆட்டோவில் சிவராசன் கப்பனை திருப்பி வரும்போது அந்த ஆட்டோவில் இவரும் வந்திருக்காரு. அது ரகோத்தமன் தன் புக்கிலே பதிவு பண்ணியிருக்காரு. அதனால சின்ன சாந்தன் ஒன்னும் ஏமாளி கிடையாது, அப்பாவியும் கிடையாது. முருகன் எப்படி ஒரு மிகப்பெரிய குற்றவாளியோ, பேரறிவாளனுக்கு எப்படி இந்த வழக்கில் சம்பந்தம் இருக்கோ, சின்ன சாந்தனுக்கு குண்டு வரணும் அப்பாவி கிடையாது. 2வது பெரிய சாந்தன், குண்டு சாந்தன். திருச்சியில் அவரை நாங்கள் சுட்டு கொண்டோம். எதற்காக சுட்டு கொண்டோங்கிறது ஒரு சின்ன ஒரு சொல்லிடுறேன். சிவராசனை உயிரோடு பிடிச்சிருக்கலாம். ஒரு நல்ல புலனாய்வுன்னா அப்படித்தான் பண்ணியிருக்கணும். கொலை செய்தி யார் யார் பின்னாடி, அவருக்கு தமிழ்நாட்டில் யார் யாருக்கு சம்பந்தம், இந்தியாவில் யார் யாருக்கு சம்பந்தம், சர்வதேசத்தில் யார் யாருக்கு சம்பந்தங்கிறதுலாம் சிவராசன் தான் சொல்லியிருப்பான். இல்லை அட்லீஸ்ட் பிரபாகரன் தான் அமைச்சாருங்கிறதால அவர்கிட்ட வாக்குமூலமாக வாங்கியிருக்கலாம். ஆனால் 2 நாள் அவரை சுற்றி போலீஸ் நிற்க வச்சு அந்த ஆள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் வாசல் என் வீட்டு வாசல் 2000 போலீஸ்னாலே நம்ம தற்கொலை பண்ணி செத்து போவோம். விடுதலை போலீஸ் ஆக மாட்டானா, செத்துட்டாங்க. அவனும் செத்து அவங்க கூட இருந்தவங்க செத்துட்டாங்க. எங்கள் ஆளுக்கு வேணுக்குன்னே சாக விட்டானுங்க. ஐஜிஐ கேட்கறான், ஹோம் செக்ரட்டரி கேட்கறான், பிரைம் மினிஸ்டர் கேட்கறான், அமெரிக்க ஜனாதிபதி கேட்கறேன், சைனா ஜனாதிபதி கேட்கறேன்னு சொல்லி அவனை சாக விட்டாங்க. அப்போ நாங்கள் 2-3 பேர் முடிவு பண்ணோம், இனிமேல் எந்த விடுதலை புலி மாட்டினாலும் அவனை சுட்டு கொண்டுறான், அவன் தற்கொலை குப்பியடிச்சு சாகக்கூடாது, அவன் எந்த குப்பியடிச்சு சாக தான் போறான், சுட்டு கொள்ளுன்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த சூழ்நிலையில தான் நாங்கள் அந்த குண்டு சாதனை லொக்கேட் பண்றோம். 4:10 திருச்சியில் ஒரு வீடு, அந்த வீட்டு வாசல பெரியார் இல்லம் போட்டிருந்தது. 4:10 நாங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது எங்களை பார்த்த உடனே டக்குன்னு கதவை சாட்டிக்கிட்ட பெரிய 6-6.25 அடி உயரம் இருப்பான். நல்ல யானைக்குட்டி மாதிரி இருந்தான் அவன். நான் கதவை தள்ளி பார்க்க அவன் உள்ளே பூட்டிக்கிட்டான். ஆனால் ஜன்னல் பக்கம் போய் பார்த்தா கையை தூக்குறாங்க. அவன் சட்டையில குப்பியை கட்டி போட்டுப்பான் போல தெரியுது. கையை தூக்குறான், டப்புன்னு சுட்டேன், சுருண்டு கீழே விழுந்துட்டா. என் நண்பர்கள் 2 பேர் சுட்டாங்க. ஒரு பொம்பளை சுட்ட உடனே ஒரு பொம்பளை பின்னாடி ஓடி வர, பின் கதவு வெளியா, ஐயோ சுடாதுங்கன்னு சொல்லிட்டு பாவடை ஜாக்கெட்டு புடவை எல்லாத்தையும் சுருட்டி நான் மாறுவதை அணைச்சிக்கிட்டு 4:10 வெளியே ஓடி வரான். அந்த ஒரு கிழவன், ஒரு திராவிட கழகத்து கிழவன் நினைக்கிறேன். அந்த வீட்டில் 3 பேர் தான். இவர் சொல்ற மாதிரி 5 பேர் கிடையாது. நாங்கள் ஒன்றும் பிடிச்செல்லாம் வச்சு கொள்ளல அவனை. ஏன் கொண்டோங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ஏன்னா அவர் இங்க இருக்கிறாரு, இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு ஜோலி படுறதுக்கு வந்திருக்காருங்கிறதுக்கு ஒருத்தன் போட்டு கொடுக்குறான், ஒரு விடுதலை புலி பையன் தான். அவன் சொல்லும் போது என்ன சொல்றான், சார் அவர் ஐயா ஜாக்கிரதையா இருக்கு, அவர் துவக்கி வச்சிருக்காரு, கையெறி குண்டு வச்சிருக்காரு, போகும்போது 2 போலீஸ்காரனோட தான் போவேன், நான் தனியா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஐயா அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால ரொம்ப வசதியா போச்சுன்னு சுட்டு தள்ளிட்டான் அவனை. சுட்டு கொண்டது உண்மைதான். ஒரு பொம்பளை கிட்ட படுத்திருக்கும் போது, அது ஒரு விடுதலை புலி ஆதரவாளர் மதுரக்காரன் நினைக்கிறேன், அவன் பொண்டாட்டிக்கிட்ட படுத்திருக்கும் போது தான் சுட்டு கொண்டான் அவனை. அது கிடக்கிட்டான். இவர் சொல்ற மாதிரி போய் 5 பேர் பிடிச்சி வச்சு இந்த சின்ன சாந்தனை ஏமாத்திட்டாங்க.
அதுக்காக சிபிஐ மானத்தை காப்பாற்றுறதுக்காக என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது கடைஞ்சி எடுத்து போய் அந்த காலத்து பேப்பரை 91 பேப்பர் வாங்கி பாருங்க. அதை நான் பார்ப்பேன், கண்டிப்பாக அவர் மேலே புகார் கொடுக்க போறேன். ரெண்டாவது, அந்த இரும்புறையை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. இரும்புறை புதுக்கோட்டை பக்கத்தில் கிராமத்தை சேர்ந்தவன், அவனுக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது, அவனை பிடிச்சி அடி வச்சு தேவையில்லாமல் இந்த கேஸில் சேர்த்துட்டாங்கன்னு. இரும்புறை தான் அவர் பிரபாகரனுக்கு குண்டுசாமி லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. இங்கே என்னென்ன நடக்குது, யார் யாரெல்லாம் என்னென்ன குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சிபிஐல நடக்கிறத பற்றிலாம் லெட்டர் எழுதி பிரபாகரனுக்கு கொடுத்து அனுப்புறாரு. அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு கோர்ட்டில் போறாரு. போனவரை போஸ்டல் கார்டு கடலோர பாதுகாப்பு படை பிடிச்சி சிபிஐட்ட கொடுக்குது. அந்த லெட்டர் சம்பந்தமாக தான் அவனை விசாரிக்கணும். அவன் இருமுறை வாயவே திறக்க மாட்டேங்கிறான். என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, வாய் திறக்க மாட்டானா. கடைசியில் இவர் இந்த குண்டுசாமி இன்னொரு கொண்டாட்டியோட படுத்திருந்தார் பாருங்க. அதை அந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னா அவன் கரகன் ஒன்று, இந்த பயலுக்காக போய் என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேங்க, 34 வயசு அந்தாளுக்கு. அவன் அப்புறமா கன்ஃபியூஸ் பண்ணான், அவன் என்னென்னலாம் பண்ணாங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணாவன். ஆக 3 மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. 4வது, நான் இன்ட்ராகேஷன் டீம் இல்லை கிடையாது. இன்ட்ராகேஷன் டீம்ங்கிறது புலடி விசாரணை பிரிவு. நான் ட்ராக்கிங் டீம். நாங்கள் தேடி போவோம், எதிரிகளை தேடி போவோம். பெங்களூரு, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, அங்கங்கே தேடி போவோம். யாராவது சந்தேக நபர்களை பிடிப்போம், பிடிச்ச இடத்துல 2 தட்டு தட்டுவோம். அப்புறம் இன்ட்ராகேஷன் டீம் அவங்க தான் முழுமையாக விசாரிப்பாங்க. இவர் என்னமோ நான் அடிக்கிறதுக்குன்னே என்னை கூட சேர்த்த மாதிரியே எனக்கு வேறு வேலையே கிடையாது மாதிரி சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய போய் அடுத்தது கரெக்ட். இவர் ஏன் இந்த சீமான் நிகழ்ச்சிக்கு போனார்? சீமான் யாரு? காந்தி பேரை சொன்னா வாங்கி வருன்னவர். அவர் நிகழ்ச்சி ஏன் போறாரு? காந்தி மகான் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. காங்கிரஸ்காரன் சொல்லிக்கிறாரு, நேரு புராணுகிறாரு. ஆனா சீமான் யார்? இந்த நாட்டை உடச்சே தீர்வன்றாரு. அந்த முள்ளிவாய்க்கால் எதுக்கு? முள்ளிவாய்க்கால் யாரு? அவங்க அகண்ட தமிழகம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் ராஜீவ்காந்தி கொண்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், இவருக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சப்பறம் ஏன் சீமா அப்படி அங்க போய் சீமான் விஷயத்தில் கலந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அவர் போட்டுக்க கதர் சட்டைக்கு அவர் பேச்சுக்கு சம்பந்தமே இல்லை. கண்டிப்பா அவர் மீது புகார் கொடுக்க போறேன். ராஜீவ்காந்தி வழக்குக்கு மீண்டும் உயிர் வரப்போவது போல தெரியுது. அதனால இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த நண்பர் அந்த வீடியோ பதிஞ்சாரு, ஒரு 35 நிமிட வீடியோ. அவருக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா திருச்சி வெளிச்சம் மேல புகார் கொடுப்பேன். இவர் இப்படி எல்லாம் போய் சொல்லி திரிகிறாருங்கிறது அவர் கண்டிப்பா கழி சாப்பிடுவாரு. ஒருவேளை ராஜீவ்காந்தி வழக்கு மர்மங்கள் மீண்டும் விடுபட்டாலும் விடுபடும் நினைக்கிறேன். ஏன்னா தெய்வம் நின்று கொள்ளும்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்க போல தெரியுது. ஜெயஹிந்த். 2016 நான் புகார் கொடுத்தேன் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில். அவங்க நடவடிக்கை எடுக்கலை. சைதாப்பேட்டை கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கினேன். எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் விசாரிக்கல. அப்படியே கடந்து கேட்க நகருக்கு அனுப்பிச்சிட்டான், அங்கே அனுப்பிச்சிட்டான், இங்கே அனுப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒன்றும் நடக்கலை. திருச்சி வேலுசாமியை பிடிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு கடைசியாக ஒரு ரவி ஒருத்தர் ஜோக்கர் வந்திருக்காருல, அவருக்கு ஒரு பிடிஷன் போட்டேன். இந்த மாதிரி திருப்பி திருச்சி வேலுசாமி எங்கே போனாலும் அந்த ஆள் என்னை பற்றி தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்காக நான் போய் புகார் கொடுத்தேன். அவர் டிஜிபி ஆஃபீஸ் அனுப்பிச்சிருக்காரு. டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து மயிலாப்பூர் போலீஸுக்கு வந்துட்டாங்க. அப்போ மயிலாப்பூர் போலீஸ்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க. சார், புகாருக்கு நீங்கள் எப்போ விசாரிக்க போகிறீங்கன்னு? இல்லை, எங்களுக்கு தாங்க வந்திருக்குன்னாங்க. அப்போ நீங்கள் இனிமேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம், சுப்பிரமணிய சாமியை சொல்லிட்டாரு, ராஜீவ்காந்தியை டிஸ்பாச் பண்ணது சோனியா தான் அப்படின்ட்டு. அதனால் இனிமேல் அவர் திருச்சி வேலுசாமி சோனியாவை பிடிச்சிப்பார். அதனால் எனக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து வந்துட்டேன். நாட்டில் எல்லா பயலும் யார் யாரெல்லாம் போராளி சொல்லிட்டு இருந்தானோ எல்லாரும் இந்த ஈழ அழிவை மறந்துட்டாங்க. சோனியாலாம் பார்த்து பயந்து சாகுறாங்க, இன்க்ளூடிங் அமித்ஷா அண்ட் மோடி. இந்த லட்சணத்தில் இவர்கள்லாம் தேர்தலில் மீண்டும் மோடி அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணியிருக்காங்க. நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிற்கிறேன். என்னுடைய சின்ன பச்சை மிளகாய் மறந்து விடாதீர்கள். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் நான் ஸ்ரீபெரும்புதூர் நிற்கிறேன். மறவாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன பச்சை மிளகாய். ஜெயஹிந்த்.